இன்னும் ஆட்டிடியூடாக இன்னும் ஒரு திமிராக பதில் கேள்வி கேட்குற அரசியல்வாதிங்க, அதாவது பர்டிகுலர்லி மிஸ்டர் பவன் கல்யாண். ரீசெண்டா திருப்பதி லட்டுல விலங்கோட கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்ட விஷயம் தான் இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி பேசு பொருளா மாறி இருக்கு. பட் இதை பத்தி பேசுறவங்க, கேள்வி கேட்கறவங்க எல்லாரையும் தெலுங்கு அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் வான் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில தான் ரீசெண்டா ஆக்டர் கார்த்தி ஹைதராபாத்ல நடந்த மெய்யழகன் படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ல லட்டை பத்தி பேச வேண்டாம், ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னது வைரலாகி அதை தெலுங்கு நடிகரும் ஆந்திராவோட துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்கள் வான் பண்ண அதுக்கு ஆக்டர் கார்த்தி பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து சோசியல் மீடியால நிறைய பேர் ஆக்டர் கார்த்திக் கிட்ட உங்க மேல தப்பே இல்ல, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் அவர்கள் ஆக்டர் கார்த்தி மன்னிப்பு கேட்டதை பத்தியும் இந்த லட்டு இஷ்யூ பத்தியும் ஆதங்கப்பட்டு பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருப்பதியில் லட்டுவில் பீஃப் ஃபேட் அண்ட் போர்க் ஃபேட், ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். இதுக்கப்புறம் இன்னும் இது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கர். ஏன்னா திருப்பதி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, தெலுங்கு பேசும் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆந்திரா மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 இன்னொரு வீடுனே சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா உடனே கிளம்பி போகிற ஒரு இடம் தான் திருப்பதி. ஸோ இதை இப்போது இந்த பிரசாதத்தில் ஒரு அனிமல் ஃபேட் கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு சென்சிட்டிவோ, இதெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசியல்வாதிங்க, இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசியல்வாதிங்க எதுவுமே செய்யாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இதை கேள்வி கேட்குற மக்களை இன்னும் ஆட்டிடியூடாக இன்னும் ஒரு திமிராக பதில் கேள்வி கேட்குற அரசியல்வாதிங்க, அதாவது பர்டிகுலர்லி மிஸ்டர் பவன் கல்யாண், த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் கார்த்தியோ சரி, அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசின வீடியோவும் நான் பார்த்தேன். பர்டிகுலர்லி அவர் எதையுமே தப்பாக பேசலை. இந்த லட்டு பற்றி பேச வேண்டாம், டோன்ட் டேக் திஸ் டாபிக் அப்படின்னு ஜென்ரிக்காக பேசியிருப்பார். அதுக்கு பவன் கல்யாண் அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டோன்ட் யூ எவர் ஹாவ் தட் ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட ஐயோ. ஏன்னா ஏன்னா இது உங்கள் வீட்டில் நடக்கிற தப்பு இல்லை, இது பொதுவாக நடந்த தப்பு. இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் திருப்பதிக்கு போய் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு விரதம் இருந்து அவ்வளோ ஒரு பக்தியாக, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட சாப்பிட்ட எங்கள் எல்லாருக்குமே பெரிய நாமத்தை போட்டு விட்ருக்கீங்க, பெரிய 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 ஏமாத்து வேலையை செஞ்சுருக்கீங்க. அப்படின்னும் போது நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் அதை பதில் சொல்லணும். சும்மா நீங்கள் டோன்ட் எவர் டாக் அபவுட் திஸ்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன ஒரு ஆட்டிடியூட். அதுக்கு ஏன் கார்த்திக் சார் எதுக்கு சாரி கேட்டார் எனக்கு தெரியல. அவர் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. ஆல் டுகெதர் மொத்த இந்து மக்களுக்குமே ஒரு லட்டுங்கிற பேரில் அல்வாவை கொடுத்துட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு, இப்போ நீங்கள் அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு, இந்த பழியை தூக்கி அவங்க மேலே போடுறேன், இந்த பழியை தூக்கி இவங்க மேலே போடுறேன், இதை நான் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்தும் நான் கேட்கல, இது என்னுடைய தப்பு, நான் விரதம் இருக்க போகிறேன், நான் அது இருக்க போகிறேன், நான் இது இருக்க போகிறேன்னு இதை நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணலாம். தெலுங்கு பேசுகிற மக்கள் நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருப்பீங்க. மொத்தமாக இந்த டாப்பிக்கை வச்சு பெரிய பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்துக்கள் ஆகிய நமக்கு இதில் இருந்து என்ன இந்த ஏமாத்து வேலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? நாங்கள் எல்லாம் ஒரு விரதம் இருந்ததுக்கான அர்த்தம் என்ன? நாங்கள் பிரசாதம் நினச்சி சாப்பிட்ட இந்த மாமிச கொழுப்புக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்விக்கு ஆந்திர அரசியல்வாதிகள் பதில் சொல்லி ஆகணும். பர்டிகுலர்லி மிஸ்டர் பவன் கல்யாண் அண்ட் சந்திரபாபு நாயுடு, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பெருசாக்கினாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கிவ் அஸ் அன் ஆன்சர். கேள்வி கேட்குறவங்களை எல்லாரையும் நீங்கள் வாய் அடைக்க முடியாது.